ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராடக்ட்டு தான் அது ஆன்டி ஸ்போர்ட்ஸ் கேமிங் ஹெட்செட் அண்ட் கண்ட்ரோலர் ஸ்டாண்டு. ஸோ ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய இஷ்யூ என்னென்னு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து யூஷுவல் ரிவ்யூ வீடியோ மாதிரி இல்லாமல் ஒரு விலாக் மாதிரி எடுக்கலாம் நம்ம. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் என்னோடய செட்டப்பு. என்னோடய மானிட்டர்ஸு, கீபோர்டு, இது வந்து என்னோடய மவுஸ் இருக்குது, பேட் இருக்குது. இங்கே தான் பிரச்சனையே. இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய 2 கண்ட்ரோலர்ஸ் இருக்குது. அண்ட் தென் இங்கே வந்து என்னோடய ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது. இதை வந்து நான் இப்படி மாற்றி மாற்றி இப்போ நான் வந்து ஸ்டீரிங் யூஸ் பண்ணும்போது நான் இங்கே நவுத்திட்டு இதை எடுத்து நான் மாட்டிப்பேன். இப்போ நான் மாட்டிட்டு இங்கே வைக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே க்ளம்ஸியாக இருக்கா. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் இதை வாங்கினேன். ஸோ பார்த்துக்கோங்க. ப்ளஸ் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, என்னோடய யூஎஸ்பி கேபிள்ஸ் எல்லாமே யூஎஸ்பி ஸ்லாட்ஸ் எல்லாமே இங்கே பின்னாடி மாட்டிகிட்ருக்கு. ஸோ நான் இதை தாண்டி போய் வைக்க முடியாது. அது ஒரு பிரச்சனை இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2 இது 2 தான் யூஸ் ஆகுது. இதையும் வந்து கண்ட்ரோலர் நான் வீலை வந்து நான் இதில் சொல்லிடுவேன். ஸோ இதுவும் ஃபுல்லாகிடும். இந்த ஒன்றே ஒன்று தான் இருக்கும். ப்ளஸ் என்னோடய சிபியூவில் வந்து டைப் சி கிடையாது. ஸோ இதுதான் என்னோடய பிரச்சனை. இதை சால்வ் பண்ணுறதுக்கு நான் செக் பண்ணி வாங்கினது தான் இது. தெரியுதா? ஸோ இதோட பேசிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நம்ம இப்போ பார்ப்போம். இங்கே பாருங்க, 4 ஆக்சசரி ஹோல்டர்ஸ். ஓகே, ஹோல்டு பண்ணிக்கலாம். டிட்டாச்சபிள் ஹோல்டர்ஸ். ஓகே, நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் போல் வேணும்னா. டச் கண்ட்ரோல் ஆர்ஜிபி. ஓகே, எனக்கு ஆர்ஜிபி பெருசாக பிடிக்காது. லெட் இட் பி. சார்ஜிங் அண்ட் டேட்டா போர்ட்ஸ். ஸோ இதுதான் ஒரு ப்ராப்ளமுக்கான சொல்யூஷன். இது இன்னொரு ப்ராப்ளமுக்கான சொல்யூஷன். இது 2. அண்ட் தென் பேசிக்கலி ஆர்ஜிபி பேஸ் லைட்டு, ஆர்ஜிபி பில்லர் லைட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆன்டி ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச கம்பெனி தான் ஆன்ட்டு. இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு வந்து இது கரெக்டாக 1000 கிடச்சது கைஸ். ஸோ நீங்கள் செக் அவுட் பண்ணும்போது நான் வேணால் லிங்க்கு தரேன் கீழே. நீங்கள் செக் அவுட் பண்ணும்போது என்ன ப்ரைஸில் இருக்குதுன்னு பார்த்து வாங்கிக்கோங்க. யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். எனக்கு பர்சனலாக ஆர்ஜிபி பிடிக்காது. பட் ஆனால் இதோட அதர் யூசஸ் இருக்குல்ல, ஸோ அது எனக்கு தேவைப்பட்டுச்சு. இந்த க்ளம்ஸினஸை கிளியர் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ வாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாண்டை வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது வந்து என்னோடய கம்ப்ளீட்டிங் மை கேமிங் செட்டப் சீரீஸோட ஃபஸ்ட்டு வீடியோவாக போட்டுக்கலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி எல்லாமே செட் பண்ணிட்டேன். செட்டிங்ஸு, என்னோடய பிசி ஸ்பெக்ஸு உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நான் எப்படி லைவ் ஸ்ட்ரீம் போகிறேன் எல்லாமே நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நான் வந்து சீலை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களை மாதிரி தான் நானும் இப்போ தான் நான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ராடு. ஓகே, இதுதான் ஹோல்டர் ராடு. வெயிட் கம்மியாக இருக்குது. ஓகே, நம்ம இன்னும் பார்ப்போம். ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்குது. ஸ்டேபிளாக இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வருது எனக்கு இப்போது. இது வந்து ஹோல்டர்ஸ் மொத்தம் 4 ஹோல்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை வளர்த்தி போட்டோம். ஓகே, அவ்வளோதான். இது வந்து வாரண்டி கார்டு. ஓகே, இது வந்து யூசர் மேனுவல் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்துக்கோங்க. யூசர் மேனுவல் நமக்கு இன்றைக்கி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து நம்மளோட பேஸு. ஃபஸ்ட்டு இதை எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிடலாம். லென்த்தான ஒயர் தான் கொடுத்துருக்காங்க. பேஸ் நல்லா வெயிட்டாக இருக்குது. நான் அந்த லாடு வெயிட்டு கம்மியாக இருந்ததை பார்த்து பயந்துட்டேன். ஆனால் பேஸ் நல்லாவே வெயிட்டாக இருக்குது. இப்போ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது இது ஹோல்டு பண்ணணுன்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து இதில் போடணும் போல். சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் இது பிரிக்கிறதுக்கு. இங்கே ஒன்று இருக்குது.
இதெல்லாம் போட்டாச்சு. தூக்கி போடு. வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஃபிட் பண்ணிடுவோம். இதெல்லாம் இங்கே வந்து ஒரு கீ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு இதுக்குள்ளே வச்சு லாக் பண்ணணும் போல். ஓகே, இதான் மேலே. ஹாய் கைஸ், இந்த வீடியோ நீங்கள் இவ்வளோ தூரம் வாட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப தேங்க்யூ. ஸோ நான் அதனால தான் இந்த வீடியோக்கு நடுவில் வச்சுருந்தேன். நம்ம சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆச்சு அப்படின்னா நான் ஒரு கிவ் அவே கான்டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கேன். அந்த கிவ் அவே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கார்ட் லிங்க் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு டேரெக்டாக டிஜிடி ஸ்டூடியோஸ் என்னோடய பேர், டிஜிடி ஸ்டூடியோஸ்க்கு வந்து நீங்கள் டேரெக்டாக டிஎம் பண்ணுங்கள். என்ன டிஎம் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே இந்த வீடியோவில் மல்டிபிள் ஆர் ஜஸ்ட் ஒன், அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். சில கோட்ஸ் ஒழிச்சு வச்சுருப்பேன் வீடியோ ஃபுல்லாக, அங்கங்கே சீக்ரெட் கோட்ஸ் ஒழிச்சு வச்சுருப்பேன். எல்லா கோட்ஸையுமே எனக்கு வந்து நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். இஃப் யூ டிஎம், அதாவது எல்லா கோட்ஸையும் நீங்கள் டிஎம் பண்ணீங்க அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் டு என்டர் த கான்டெஸ்ட். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா டைமு, இன்றைக்கி வந்து சாட்டர்டே 9th May 2026. ஸோ இந்த கான்டெஸ்ட் என்னையோட முடியுது அப்படின்னா ஜூலை 23, 2026, ஜூலை 23, 2026ஓட இந்த கான்டெஸ்ட்டை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம். அதுக்குள்ளே 1000 சப்ஸ்கிரைபர் வந்துச்சு அப்படின்னா கான்டெஸ்ட் இஸ் தேர், இல்லைனா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். உள்ளே வச்சு லாக் பண்ணி, என்னப்பா இது உள்ளே போக மாட்டேங்குது. நம்ம வந்து புதுசுன்றதுனால கொஞ்சம் பயப்படுறோம், டைட்டாக போடணும் போல. நம்ம ஃபிட் ஆகிடுச்சு. ஃபிட் ஆகி லாக் பண்ணு. பயப்படக்கூடாது, டைட்டான்னு பயப்படக்கூடாது. அவ்வளோதான், ஈஸி. ஓகே, இப்போ வந்து இதை வந்து இங்கே பின்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் அந்த பின்னுக்கான இது கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதில் போட்டு லாக்கெலாம் இல்லை, ஜஸ்ட் இதில் டைட்டாக போட்டு வைக்கணும், அவ்வளோதான். அவ்வளோதான். ஜஸ்ட் அந்த பின்னை மட்டும் இது பண்ணி, பின் மட்டும் அலைன் ஆகிற மாதிரி வச்சுட்டு வைக்கணும், அவ்வளோதான். ஓகே, இதை எடுத்தாச்சு. கேபிள் நல்லா லென்த்தாக கொடுத்துருக்காங்க. 1 மீட்டர் கிட்ட, 1 மீட்டருக்கு மேலே இருக்குது, 1.5 மீட்டர்னு நினைக்கிறேன். நல்லா லென்த்தாக கொடுத்துருக்காங்க, நைஸ். இப்போது இது என்னோடய ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் தாங்குதான்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் எதுக்கு வாங்கினோம், இதுதான் வாங்கினேனே. ஓகே, ஐ திங்க் நான் கீழே ஒன்று எடுத்துடலான்னு தோணுது எனக்கு. ஒன் சைடாக போதா, அப்படி போகக்கூடாதுன்னா இவனை தூக்கி இங்கே வைக்கணும். ஏன்னா அது ஆப்வியஸ்லி அது அவங்க யாருமே ஒன்றும் பண்ண முடியாது, வெயிட் இல்லை. இப்போ நான் இதை எடுத்தேன்னா இந்த சைடு விழுந்துருமா? இல்லை, விழலை. சூப்பர், நைஸ், ஸ்டேபிளாக இருக்குது. அதை வேணால் இப்படி வச்சுக்கலாம். இந்த ஒரு லாக் வந்து எனக்கு தேவைப்படல, எடுத்ததான். இப்போ வச்சோன்னா கரெக்டாக இருக்கும். நைஸ், சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஹெட்ஃபோனோட வேலையும் முடிஞ்சிச்சு, இதுவும் இருக்குது. இப்போது இதெல்லாம் கொஞ்சம் வச்சுருவோம், நம்ம செட் பண்ணிட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்டாண்டை பற்றி பார்ப்போம். ஸ்டேபிளாக இருக்குது கைஸ். இந்த சைடு 2 ஜாய்ஸ்டிக் வச்சுட்டு இங்கே என்னோடய ஹெட்ஃபோன்ஸ் வச்சோம்னா ஸ்டேபிளாக இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை, பர்ஃபெக்டாக நிற்கிறாப்புல. இப்போ நம்ம இதோட RGB செக் பண்ணிடுவோம். ப்ளஸ் வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, 2 USB, ஒரு டைப் C. ஸோ இதுவுமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதனால தான் நான் மெயினாக இதை வாங்கினது. RGB கூட நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் வேணும்னா, இது தேவைப்படும். ஏன்னா என்னோடய ஃபோன் வந்து C to C, அதுக்கு வந்து என்னோடய CPUவில் எந்த போர்ட்ஸுமே கிடையாது. ஸோ இப்போ நான் இதை ஆன் பண்ணுறேன். நைஸ், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியட்டும். ஓகே, சூப்பர், நைஸ். ஓ, இது டச்சா இது கலர் வருது நண்பர்களே. சூப்பர் ஒயிட், இது நல்லா இருக்கே. இது வந்து ஆன் ஆஃப் போல். ஓ, இது பிரைட்னஸ்க்கு. நைஸ்.
பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, அது நம்ம வச்சுக்கிறது தான். ஓ, ஆன் ஆஃப் இருக்கா? இது ஜஸ்ட்டு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணோன்னா ஆஃப் ஆயிடுது. சூப்பரு. திரும்ப 3 செகண்ட் ஹோல்ட் பண்ணோன்னா ஆன் ஆயிடுது. நைஸ். எனக்கு வந்து இதுதான் பிடிச்சிருக்கு. நைஸ். நான் எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருக்குது கேஸ். இதில் நான் வந்து என்ன நினச்சேன்னா ஆர்ஜிபி கண்ட்ரோல்லாம் வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்கும்னு நினச்சேன். பட் வெரி நைஸ், வெரி குட், வெரி குட். ஆல்சோ இது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுவோமா? என்கிட்ட என்னோட பென்ட்ரைவ் போட்டு பார்ப்போம். ஷோயிங். கொஞ்சம் லூஸாக இருக்குது. அது வந்து இதோட பிரச்சனை இல்லை, என்னோடய பென்ட்ரைவோட பிரச்சனை. இதில் போட்டு பார்ப்போம். என்னோடய பென்ட்ரைவோட பிரச்சனை. இது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை, நல்லாவே ஒர்க் ஆகுது. அண்ட் தென் என்னோடய ஃபோனையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். நைஸ், ஒர்க்கிங். ஃபைல் ட்ரான்ஸ்ஃபருக்கு கனெக்ட் ஆகலாம் நண்பர்களே, ஜஸ்ட்டு சார்ஜ் மட்டும் தான். ஏன்னா அவங்க இதுலேயுமே அவங்க அந்த மாதிரி மென்ஷன் பண்ணல. இந்த பாக்ஸ்லையுமே அவங்க வந்து ஜஸ்ட்டு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் சார்ஜிங் போர்ட்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ ஓகே, ஃபைன். ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் இட் மச். பட் நீங்கள் இதுக்காக இதை வாங்குறீங்க அப்படின்னா நோட் திஸ். அது வந்து இந்த பர்டிகுலர் யூஸ்க்காக அது ஒர்க் ஆகலை. பட் ஆனால் உங்களுக்கு யூஎஸ்பி சார்ஜிங் யூஎஸ்பி போர்ட்ஸ் வேணும் அப்படின்னா இட்ஸ் டெஃபினெட்லி ஒர்க்கிங். இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் ஃபுல்லாக செட்டப் பண்ணிவிட்டு நான் திரும்ப காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாண்டை செட் பண்ணிட்டோம். நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபி ஆன் பண்ணியிருக்கேன். என்னோடய ஹெட்செட் இருக்குது. அண்ட் தென் என்னோடய 2 ஜாய்ஸ்டிக் இருக்குது. இந்த ஆர்ஜிபி வந்து அதில் பட்டு அந்த எலிவேஷன் வந்து சூப்பராக இருக்குது கைஸ், பார்க்குறதுக்கு ஸ்டேபிளாகவும் இருக்குது. நான் இதை வேணும்னா நான் எடுத்துப்பேன், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. வேணும்னா இதை கூட நம்ம மாற்றிக்கலாம். இது நல்லாயிருக்கு. ஓகே, இப்படி இருக்கட்டும். வேணும்னாலும் நான் ஆஃபும் பண்ணிப்பேன். இங்கே நான் போட்டிருக்கேன், இதை வந்து நான் வேறு எதுக்காச்சும் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லா ஸ்டேபிளாகவே இருக்குது இந்த ஸ்டாண்டு. இது வந்து ஒரு வின் சிச்சுவேஷன் தான் எனக்கு. ப்ளஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த நம்ம போடுறோம்ல அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு grip pad மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குது. இது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ரிக்ஷன் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அது நீங்கள் வைக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிளாகவே இருக்கும். ஸோ ஓகே கைஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாண்டு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் தனியாக பார்த்தாலும் ஓகே தான். என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக இது நீட் இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு கன்ஃபார்மாக நீட் இருந்துச்சு. ஸோ என்னோடய நீடு வந்து அது சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹெட்ஃபோன்ஸு இந்த மாதிரி க்ளம்ஸியாக இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக செக் அவுட் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட்டில் நிறையா இருக்குது. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஹேண்ட் ஸ்போர்ட்ஸோடது பெட்டராகவே இருக்குது. ஸோ அதுதான் என்னோடய வேர்டிக்ட்டு. நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.